ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழா மீன் குழம்பு தாங்க. எவ்வளோ டேஸ்டியாக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி டேஸ்ட் பண்ண உடனே எப்படி சாதத்தில் அந்த துண்டத்தில் சாற வச்சு சாதத்தோடு சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நம்மளுடைய பழைய வீடியோஸுடைய மீன் குழம்பு வீடியோஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாவை 4ஆக கீறி எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட பூண்டு பற்கள் 7 பற்கள் பெரிய பற்களாக உரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் மீன் பீஸுடைய சைஸையும் பார்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக இருந்தால் உடஞ்சிடும். அதே மாதிரி ரொம்ப கனமாக இருந்தால் சாறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கீறி விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது மீன் துண்டத்தில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், இது 4ஐயும் ஆட் பண்ணி பெசரி 1 ஹவர் ஊற விட்டுட்டேன். ஊற விட்டுட்டு தான் மேக் பண்ண போகிறோம். தக்காளி பூண்டு பற்கள் இதை மட்டும் கொஞ்சம் அரைச்சி கொரப்பு தன்மையில் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். நைஸாக அரைக்க வேணாம், கொரப்பு தன்மையில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் தான் பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏற விட்டுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சின்ன கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 4லையும் ஆயிலில் பட்டு பொரிய விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஆயிலில் பட்டு கிளறி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி ப்ளஸ் பூண்டு பேஸ்ட் இது 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை தன்மைங்கிறது சேஞ்ச் ஆகி நல்லா வரும். இந்த டயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் நின்று கிளற மாதிரி இருக்கும். பேன்லேயும் ஒட்டிடக்கூடாது. அதே போல் நம்ம போட்டிருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் கருத்துறக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கிளறி இறக்கிக்கிங்க. இப்போ புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம். அது போக நான் மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி மிக்ஸ் பண்ணி கழுவி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நைட்டு வரைக்கும் நான் குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதலாகவும் குழம்பு எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 3 லிட்ரு சைஸ்க்கு நான் குழம்பு மட்டும் மேக் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 3 லிட்ரு நம்ம கொதிக்க விட்டு வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் துண்டம் ஆட் பண்ணி மேக் பண்ணும்போது சரியான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொதிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டயத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மீன் துண்டத்தை ரவுண்ட் ஷேப்பில் வரிசையாக குழம்புக்குள்ளே அடுக்கி விட்டுட்டேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம மீன் துண்டம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரக்கூடிய டயத்தில் நம்ம மீன் துண்டம் ஆட் பண்ணி குழம்பு மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேக் பண்ணும்போது குழம்பும் திக்னஸ்ஸாக இருக்கும். வெங்காயம் பூண்டு வதங்கி வெந்து வரத்துக்கு வசதியான மெத்தட்ஸில் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போது மீன் துண்டமும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நமக்கு மீன் துண்டம் உடையாமல் இருக்கும். எடுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன்லேயும் காரம் உப்பு புளிப்பெல்லாம் சார்ந்து வரத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆயாச்சு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி
மேக் பண்ணியிருக்கோம். அதுவும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு வெல்லமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது 3ல் நீங்கள் எது ஆட் பண்ணாலும் ஒரு பிஞ்ச் சைஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்டியாக இருக்கும். இப்போ குழம்புடைய பக்குவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்தில் குழம்பு மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. துண்டமும் பாருங்கள் நமக்கு போட்டபடிக்கு இருக்கே தவிர கொஞ்சம் கூட உடையலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழம்ப கரண்டி வச்சு கிளறும் போது கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீனையும் ஊற வச்சுட்டு குழம்பும் நல்லா திக்னஸோடு கொண்டு வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு மேக் பண்ணும்போது நமக்கு உடனடியாக எடுத்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.